வணக்கம், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லேம்ப் இந்தியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எம்மியான கிறிஸ்பியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பொட்டேட்டோவை செஞ்சுனா கண்டிப்பாக என்னோடய பொண்ணு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ண சொல்லி கேட்பா. கடாயை சூடு பண்ணிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட நான் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். சேம் டைம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி நம்ம அடிக்கடி ஏதாவது ஒரு ஃபுட்டில் எள்ளு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணும்போது. 4 பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது பாதி உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா மேலே இருக்கிற கோட்டிங் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒரு சேர நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகியிருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா வெளியே தெரியும். சாப்பிடவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிட்டே வருது. இந்த சமயத்தில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். அதிகமாக வேண்டாம். இல்லை குழந்தைங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவோட ஃப்ளேவரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு நிமிஷம் ஸ்லோவாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால அவங்க ஒரு நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களோட டெய்லி ஃபுட்டில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சோர்வாக இருக்கும்போது கொஞ்சம் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் முருங்கைக்காவும் சேர்த்து சூப்பை வச்சு கொடுத்தா அவங்க மறுபடியும் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான, டேஸ்டியான, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.